படம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் செக்ஷுவல் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டைலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி என்ன சொல்ல வராங்கன்னு பெருசா எனக்கு புரியல. மேபி செகண்ட் டைம் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். டாக்ஸிசிட்டி மாதிரி தான் இருக்குது படம். நல்லா இருக்கு. யாஷ் நல்லா பண்ணிருக்காரு. அவரோட ஆக்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அது எங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியல. ஃபைட்டிங்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் அந்த தேவையில்லாத அந்த கண்டென்ட் அதெல்லாம் கொண்டு வராம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்றேன். அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் கட் பண்ணியிருந்தா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். நிறைய ஃபைட்டிங் எடுத்திருக்கலாம். உமன் லீட்ஸே இன்னும் ஃபைட் பண்ண வச்சிருக்கலாம். நயன்தாரா அவங்களெல்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க. பட் பேக் ஸ்டேஜ்ல இருக்காங்கள கூட நடிக்கிற கோலீட்ஸ் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவா அவரு நடிப்பு நல்லா அதெல்லாம் ஓகேவா. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு அதுதான் தேவை. கிளைமேக்ஸ் தான் புரியல எங்களுக்கு சுத்தமா. கிளைமேக்ஸ் மட்டும் புரியவே இல்லை. 3 hour போகுது. கொஞ்சம் ரொம்ப இழுக்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஃபைட்டிங்ஸ் வேற லெவல். ஃபைட்டா தான் இருக்கு. கடைசியில பிட்டு படத்துல நடிச்சு வச்சிருக்காரு. எனக்கு அதை பார்த்துட்டு டேய் எதுக்குடா 3 வருஷம் இதையாடா வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் கீதா மோகன்தாஸ் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படம் அந்த அளவுக்கு சிறப்பான படங்கள் கிடையாது. பட் அப்படி இருக்கும்போது யாஷ் ஏன் இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணாரு அது எனக்கு புரியவே இல்லை. ஏன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள கவுண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க யாஷ் எத்தனை பேரை போட்டிருக்காரு, எத்தனை பேரை வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு. இது 1, இது 2வது, இது 3வது அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. கியாரா அத்வானிலாம் அவங்க ஆக்டிங்னு சொல்லி ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா. அது ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கஸ் சீன்லயே நம்மளை சாவடிச்சிட்டாங்க. இங்க வந்து அவங்க மார்கரெட் ராபி மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுலயே நம்மளை போட்டு பொழந்துட்டானுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிரிப்டுக்குள்ள போவானுங்கன்னு பார்த்தா ஒரு பிட்டா வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பிட்டு, அது ஒரு பிட்டு, கார்ல ஒரு பிட்டு, லாட்ஜில் ஒரு பிட்டு, கட்டில ஒரு பிட்டு அப்படின்னு மாத்தி மாத்தி பிட்டா காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பிட்டு படம் தான் அது. பிட்டு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பிட்டு படம் தான். நீங்க உள்ள போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 மணி நேரம். எதுக்கு 2 மணி நேரத்துக்கு எடுக்காது? 3.25 மணி நேரம் படம் ப்ரோ. 3 மணி நேரம் படம் நல்லா, படம் வந்து கேவலமா இருக்கு. 1/4 மணி நேரம் நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் படத்துல 3 மணி நேரம் வந்து படம் நல்லா இல்ல. 1/4 மணி நேரம் நல்லா இருக்கு. எதனால நல்லா இருக்குன்னா அப்பதான் இன்டர்வல். அதனாலதான் அது நல்லா இருக்கு. ஏன் அந்த மாதிரி இருக்குங்க. நம்மளெல்லாம் எப்படி நினைச்சிட்டாங்கன்னா ஒரு 15 பிட்டு படத்தை போடு, 15 ஃபைட் சீன்ஸை போடு, கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு எடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரியே இல்ல ப்ரோ. 1947 நடக்குது. ஸ்டோரியும் 1947 இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பெரிய ஒரு டான் இருப்பாரு. கீழே இருந்து ஒருத்தன் மேல வருவான். அந்த டானை அடிச்சுட்டு இவன் மேல வந்துருவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது ப்ரோ? கேஜிஎஃப் எல்லாம் இதை பாக்குறதுக்கு கேஜிஎஃப் எல்லாம் அதெல்லாம் எங்க இருக்கு? அதையும் இதையும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. அவனுங்க வந்து இந்த கதை தான். ஆனா அதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பானுங்க. ஒரு விஷயத்திலயும் ஒரு கூஸ் பம்ப்ஸ், அந்த எலிவேஷன் மொமெண்ட்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்துட்டு டேய் காலைல 8 மணிக்கு வந்திருக்கேன், 200 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், என்னை கூட்டு வந்து இப்படி டாக்ஸிக்கா வெளியே அனுப்புறீங்களேடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ரொம்ப ஒஸ்டா பண்ணியிருக்கானுங்க ப்ரோ. நயன்தாராவை ஆண்டி மாதிரி யோசிச்சிருக்காங்க. எனக்கு ஏய் என்ன நயன்தாரா ஃபேஸ் இவ்வளவு குட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. நயன்தாரா பேசுற டைலாக் எல்லாமே ரொம்ப பூமர் டைலாக். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். இதுல வந்து ஐயோ இது வேற ஒருத்தர் டைலாக். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், இங்க எங்க போனாலும் திரும்பி இங்கதான் வந்து நிக்கணும். இதே மாடுலேஷன்ல இதே டோன்ல படம் ஃபுல்லா இந்த மாதிரி டைலாகாவே கொடுத்துருக்காங்க. அவங்க நார்மல் டைலாகே கிடையாது. ஏதாவது ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கருத்து கந்தசாமி மாதிரி, கருத்து நயன்தாராவா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து புரியவே இல்லை. அதேதான் ஃபுல்லா அதேதான். ஒரு பேரு ராயா இந்த படத்துல. ராயா, நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணினா, கோவத்தை கட்டுப்படுத்தினா உன்னை வந்து இந்த இமயமலையின் உச்சியிலே நீ போய் உட்கார. டேய் எவன்டா அவங்களுக்கு டைலாக் எழுதுனது அப்படின்ற ஃபீல்லாம் இருக்குது. 5மே பிட்டுக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுவுமே ப்ரோ அவர் எல்லாரையுமே பண்றாரு. நீங்க படத்து ஆமா ப்ரோ வந்து ஸ்கிரீன்ல ஹீரோயின்னு சொல்லி யார் வந்தாலும் அவர் பண்ணிடுவாரு ப்ரோ. அந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க. ஹீரோயின் இப்போ நீங்க வந்து சரக்கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பேசுமா?
ஆனா அந்த பொண்ணு வந்து நீங்க சரக்கடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்றதுக்காக உங்க பக்கத்துல வந்து நான் வந்து உன் கூட ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுமா? இந்த மாதிரிலாம் வச்சிருக்கானுங்க ப்ரோ. டேய் 3 வருஷம் இந்த கருமத்தையா எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யாஷ் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாரு. கேஜிஎஃப்க்கு அப்புறம் ஒரு நல்ல பெரிய படத்தை கொடுக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். யாஷே நம்ம எல்லாரையும் செஞ்சுட்டாரு. அவ்வளவுதான் சொல்லணும். படத்துல மட்டும் யாஷ் செய்யல, நம்மளையும் யாஷ் செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரோ படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியில விட்டுருக்காங்க ப்ரோ. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் 4 நிமிஷம் படம்ன்றப்போ கண்டென்ட் நல்லா இருக்கணும். அந்த கண்டென்ட்டே விட்டாங்க. அதனால படம் ஃபுல்லாவே லாக் ஆகி போச்சு. சரி செகண்ட் ஹாஃப் ஆவது நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அந்த செகண்ட் ஹாஃப்லயும் விட்டுருக்காங்க. சொல்லிட்டு ஒரு கேரக்டர், சன் கேரக்டர், அந்த கேரக்டருக்காக தான் மெயினா வந்து பார்த்தேன். ஏன்னா ஜோக்கர் மாதிரி பண்ணியிருக்காரு. நம்ம பேட்மேன் ஜோக்கர் இருக்காரு, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க படத்துல. தீனி போட்டிருக்காங்க. டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே பக்காவா போட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் யஷோட ஆக்டிங்காக வந்து பார்க்கலாம். கீது மோகன் தாஸ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒரு லேடி டேரக்டர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பேன் ஏஷியன் பேன் இந்தியன் படம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம். யஷுக்கு இன்னொரு கிரெடிட் என்னன்னா, ஒரு பேன் இந்தியன் ஸ்டாரு ஏ சர்டிபிகேட் முழுக்க நிறைஞ்ச ஒரு படம் பண்ணணும்னா அது யஷால மட்டும் தான். அந்த டச்சுக்காக இன்னொரு கிரெடிட் இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. என்ன ஒண்ணு, ஸ்டோரி நல்லா இருந்தா இன்னும் பக்காவா எல்லாம் போயிருக்கும். ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. அண்ட் விஎஃப்எக்ஸ் ஸ்டன்ட்ஸ் எல்லாமே பக்காவா தான் போகுது. ஸ்டோரியில தான் விட்டுருக்காங்க. சுத்தமா என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து 1947 சுதந்திரம் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம போர்ச்சுகீஸ் தான் அடிமையா இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சா 1963 தான். அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு கேங்ஸ்டர் கதை தான் இந்த கதைன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அதான் சொல்றேன், நல்லா இருக்குது. அந்த ஸ்டோரி எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு பக்காவா. உள்ள கலாச்சி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள கலாச்சிட்டு இருந்தாங்க எல்லாம். அந்த ஒரு சீன் வரும்போது, ஆக்சுவலா பிட்டு சீன் வரும்போது பயங்கரமா கலாச்சாங்க. படத்தை சுத்தி எதை வச்சு எடுத்திருக்காங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு, வயலன்ஸ் நிறைய இருக்கு, செக்ஸ் சீன்ஸ் இருக்கு, லவ் மேக்கிங் சீன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதை தான் சுத்தி எடுத்திருக்காங்க. மாச வச்சே, அதான் ஒரு ஹீரோயிசத்தை வச்சே படம் எடுத்து தோல்வியை தள்ளுன ஒரு படம் சொல்லலாம். ஏன்னா பீஸ்ட் தெரியும் உங்களுக்கு, அதுவும் அப்படிதான் போச்சு. விவேகம் தெரியும், அந்த படமும் இதான். அதான் மாச வச்சு எடுக்கக்கூடாது, கண்டென்ட்டை வச்சே தான் எல்லா படமும் விட்டாங்க. தீனி போட்டிருக்காங்க கேரக்டர். அந்த கண்டென்ட்டை பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பக்கம் இருக்கு. இல்ல ப்ரோ, ஒரு 500 கோடி ரூபாய் போட்டு எடுத்திருக்காங்க. எல்லாம் மேக்கிங் வைஸ் எல்லாம் சூப்பர் தான். அந்த கண்டென்ட் ஒன்று இருக்குமா, அது பக்காவா செட் ஆயிருந்தா இப்ப போட்டது எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். 500 தெரியல எனக்கு எவ்வளவு அடிக்கும். பட் ஆனா இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் நல்லா ஓடும். பிரான்ஸ்க்காக ஒரு 7 நாள் ஓடும் ப்ரோ. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பாக்கணும்னா நம்ம இந்த ஜென்ஸ் கிட்ஸ் அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. அவங்களே கவர்லன்னா அப்புறம் படம் எப்படி இதான் படம். நயன்தாரோட கேரக்டர் நல்லா செட் ஆயிருக்கு. அக்காவும் நடிச்சிருக்காங்க ராயன் கூட. அவங்க வர அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பக்காவா நல்லா தான் இருக்கு. அந்த சிகரெட் சீன் அடிக்கும் போதெல்லாம் விசில் பறந்தது இல்லை. ஸோ அந்த அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தேவையில்லாத கேரக்டர் தோணுது செகண்ட் ஆஃப். தேவையில்லாத கேரக்டர் இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு கூட ஒரு பிரிட்டிஷன் அது போயிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பேசுற மாதிரி தேவையில்லாத கேரக்டர். அது தேவையில்ல ஒரு கேரக்டர், ஒரு சேஞ்சிங் சொல்லலாம். ஃபுல்லா இல்ல, ஒரு 30% விட்டு படம் சொல்லலாம். 30% சொல்லலாம். பேலன்ஸ் 70 வந்து அந்த ரொமான்ஸ்லயும் போகுது. அண்ட் கேங்ஸ்டரா இருந்து இவர் லவ் குள்ளயும் வராரு, அந்த மாதிரியும் போகுது. வயலன்ஸ் தான் ப்ரோ படத்துல. ஸோ யஷோட பண்ணாலே வயலன்ஸ் தான். இதுல செட் ஆயிருக்கு யஷுக்கு. திருப்பி கேஜிஎஃப்க்கு அப்புறம் அவர் ஆட்டிடியூட் அதான் யஷுக்காக வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. அதான் டிக்கெட் கேரக்டர். ஸோ ராயன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து முக்கிய நடிப்பாரு. டிக்கெட் கேரக்டர் வந்து 20 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா அதே வந்து சைக்கலாஜிக்கல் சொல்லிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க. ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வராங்கன்னே புரியல ப்ரோ படத்துல. அதுதான் ப்ரோ ஒன்று ட்ரெய்லர் பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சேன் ப்ரோ. ஏதோ படத்துல வந்து ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல, பக்கத்துல வந்து ஒரு 70 year old மேன் படத்துல என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. உனக்கு புரியுதாப்பான்னு என்ன கேட்கறாரு. உங்களுக்கே புரியல, அப்ப எனக்கு புரியும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் படம். 5 வாட்டியா வாந்தி எடுத்துடும். அதோட கம்னு ஒரு தடவை பார்க்க முடியல. நான் ஏந்து வந்துட்டேன்னா அவ்வளவுதான். ஓவராலா 10 க்கு ஒரு 6 கொடுப்போம் ப்ரோ. ஸ்டோரி நல்லா இல்லை ப்ரோ, அவ்வளவுதான்.